ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம குறிக்கோளை அடையணும் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் அடைஞ்சிட முடியாதுங்க. அதுக்காக கடினமான பயிற்சியும் தேவை. அதுக்கான முயற்சியும் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு குறிக்கோளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு குறிக்கோளை நோக்கி தான் நம்ம போகணுமே ஒழிய 4-5 குறிக்கோளை வச்சுட்டு அது எல்லாமே குறிக்கோளை சீக்கிரமா அடைய முடியாது. ஏன்னா, நமக்கு பிரபஞ்சம் ஒரு குறிக்கோளை நம்ம கைக்கு சேர்க்கறதுக்கு பார்க்கும். அப்போ அந்த நேரத்துல நம்ம பக்கத்துல கைக்கு வர நேரத்துல நம்ம வேற ஒரு குறிக்கோளை நோக்கி போகிறோம் அப்படின்னா, அப்போ பிரபஞ்சம் இவங்களுக்கு இந்த விஷயம் தேவையில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடுவாங்கன்னா, பக்கத்துல அப்படியே தள்ளி போயிடும். அடுத்த குறிக்கோளை கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க. அதே போல அது நம்ம கைக்கு வர்றதுக்குள்ள நம்ம அடுத்தடுத்து குறிக்கோளை நம்ம நினைச்சு போயிட்டு இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய குறிக்கோளை சீக்கிரமா அடைய முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும். ஒரு குறிக்கோளை கடுமையா அதுக்கான பயிற்சி பண்ணணும். அதுக்கான முயற்சியும் நம்ம எடுக்கணும். கடுமையான பயிற்சியும் முயற்சியும் ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது அந்த சக்தி ஃபுல்லாவே அதை நோக்கி போகும். அப்போ அந்த சக்தி அதுக்குள்ள போகும்போது நமக்கு சீக்கிரமா நம்ம கைக்கு வந்துடும். சரியா? அப்போ ஒரு குறிக்கோளை நம்ம எடுத்துக்கிட்டு அதை நோக்கி நம்ம சக்தியை பாய்ச்சும் போது அந்த குறிக்கோள் சீக்கிரமா நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும். இதுக்கு உதாரணமா ஒரு ஸ்டோரி இருக்குது. மேஜர் தியான் சந்த் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு ஹாக்கி பிளேயரு. அதாவது ஹாக்கி விளையாட்டின் முடிசூடா மன்னன் அப்படின்னு அவருக்கு பேரும் உண்டு. இவருடைய பிறந்த தினத்தை தான் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். அந்த அளவுக்கு விளையாட்டுத்துறையில ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா இவர் தான். என்ன அப்படின்னா, இவர் சின்ன வயசுல இருந்து கடுமையா பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. கடுமையான பயிற்சி. எதுக்கு? ஹாக்கி விளையாட்டுல கடுமையான பயிற்சி எடுத்திருக்கிறாரு. சின்ன வயசா இருக்கும்போது மரக்குச்சியை ஹாக்கி ஸ்டிக்கா பயன்படுத்தியிருக்காரு. பழைய கிழிஞ்ச துணியெல்லாம் பால் மாதிரி சேர்த்து அதை ஹாக்கி பந்தா யூஸ் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாராம். அது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரயில்வே ட்ராக்ல பாலை தட்டிக்கிட்டே போவாராம். ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாலை தட்டிக்கிட்டே போவாராம். அந்த பால் ஒரு இடத்துல கூட கீழே விழாதாம். அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அப்போ அவருடைய சக்தி ஃபுல்லாவே அந்த பால்கிட்ட தான் இருக்கிறதுனால ஒரு நேரம் கூட அந்த பாலை கீழே தவற விட்டதே இல்லையா. சரிங்களா? இவர் ஒரு 14 வயசு இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிரவுண்ட்ல ஹாக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு அப்பாவும் தியான் சந்தும் போயிருக்காரு. அப்போ விளையாடும் போது அதுல ஒரு அணி ரொம்ப மோசமா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு பொறுக்கவே இல்லை. அப்பா, நீங்க போயாவது விளையாண்டு அதை டீமை ஜெயிக்க வைக்க அப்படின்னு கத்திருக்கிறாரு. அப்போ அந்த டீம்ல இருந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஏன் நீ விளையாட வேண்டியதானே அப்படின்னு நக்கலா பேசியிருக்கிறாரு. உடனே இவர் ஏற்கனவே ஹாக்கியில ப்ராக்டிஸ் எடுத்ததுனால அந்த டீமுக்காக விளையாடுறாரு. அந்த டீம்ல விளையாண்டு வெற்றியும் அடைஞ்சிட்டாரு. அப்போதான் மற்றவங்களோட பார்வை இவர் மேல பட ஆரம்பிச்சிருக்குது. அதே போல இவர் எங்கெங்கெல்லாம் தோல்வியை சந்திக்கிற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் இவர் வெற்றியை நிலைநாட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஒவ்வொரு டீமுக்கும் இவர் விளையாட விளையாட இவருக்கு ராணுவத்துல வேலை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவும் ஒரு ராணுவ அதிகாரியா தான் இருந்திருக்கிறாரு. ஹாக்கி விளையாட்டுக்கான ப்ராக்டிஸை எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. கேம்ல இப்போ நிறைய நிறைய ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு அங்க எல்லாத்துலேயும் அவரு வெற்றி பெற்றுட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இவருக்கு ஒலிம்பிக்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இவர் கலந்துக்கிட்ட அத்தனை ஒலிம்பிக் போட்டியிலும் இவர் தான் வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போட்டி வருது. அப்போ ஜெர்மன் நாட்டுல அதிபரா இருந்த ஹிட்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய டீமை ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம தான் வின் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவங்களும் தீவிரமா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் டே வருது. அன்னைக்கும் இந்திய டீம் தான் வெற்றி பெற்றது. இதுல அதிகமான கோல்ஸ் எடுத்தது யார் அப்படின்னா தியான் சந்த் அவர்கள் மட்டுமே. பொண்ணு ஹிட்லர் என்ன பண்றாரு, பரிசு கொடுக்கும் விழாவில் இந்த ஸ்டிக்ல மேக்னெட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கியா, ஏன்னா இந்த பால் அந்த ஸ்டிக்கை தாண்டி போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லைங்க சார், நான் பண்ண ப்ராக்டிஸ் தான், இதுக்கெல்லாம் காரணம் நான் கடுமையான பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ
ஒரு விஷயத்தை நம்ம அடையணும், ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். கடுமையான பயிற்சி எடுக்கணும். எப்பெல்லாம் நமக்கு தோல்வி வரமா இருக்கோ அப்போ அதை தூக்கி உதறி தள்ளிட்டு நம்மளால முடியும் அப்படின்னு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அப்படி கடுமையாக நம்ம பயிற்சி எடுக்க 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 நமக்கு எப்படி மேஜர் தியான்சந்த் அவர்கள் போற இடம் எல்லாத்தையும் வெற்றி கோப்பைய சூட்டிட்டு வந்திருக்கிறாரோ அதே போல நம்மளுடைய பயிற்சியும் முயற்சியும் பிரபஞ்ச சக்தியை நம்மள்கிட்ட சீக்கிரமா கொண்டு வந்து சேர்க்கும். பிரபஞ்ச சக்தி நம்மள்கிட்ட இருக்கும்போது நம்மளுடைய இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும். உண்மைதாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சொல்லுங்க. 2 நாள் செய்வோம், 3ஆவது நாள் விட்டுருவோம். அதுக்கப்புறம் 2 நாள் செய்வோம், ஒரு வாரம் தொட மாட்டோம், அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவோம் நம்ம. அப்படி இருந்தால் நம்மளுடைய குறிக்கோளை அடைய முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு யூனிவர்ஸ்.